மக்களே ரொம்ப கவனமா இருங்க. கனமழை வாய்ப்புகள் இன்னும் குறையல. 6லிருந்து 8 மாவட்டங்களுக்கு மழை கண்டிப்பா இருக்க போகுது. சில இடத்துல கனமழையாவும், சில இடத்துல மிதமான மழையாவும் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, மழை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு, வெயில் வந்துடுச்சுன்னு சொல்லி நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. அதுதாங்க இல்ல. வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் ஒரு 6 முதல் 8 மாவட்டங்கள்ல நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ப எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம அந்த லைக் பட்டனுக்கு இருக்க பாருங்க. நீங்க அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணுங்க. அதே மாரி பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மழை வரலன்னு மட்டும் அசால்ட்டா விட்டுறாதீங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பரவலாக மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வரும் நாட்களிலும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க போகுது. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சின்னு எல்லா பகுதியும் பார்க்க போகிறோம். அதனால சற்று பொறுமையாக காத்திருங்க. ஒவ்வொரு மாவட்ட பத்தியும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஏன்னா நம்ம நெறைய பேர் வந்து என்ன சொல்றீங்கன்னா, நீங்க இந்த மாவட்டங்கள் மட்டும் தான் சொல்றீங்க, அந்த மாவட்டங்கள் சொல்ல மாட்றீங்க அப்படிலாம் சொல்றீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேளுங்க. எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ப பேசியிருக்கிறோம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் சரி, இன்றைக்கும் சரி, மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் பரவலாக அதிகரிக்கும். ஏன்னா, இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் மழை வரலாம். கவனமா இருந்துக்கோங்க. இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் மழை வரலாம். மாலை நேரங்கள் தான் மழை வரணும் அல்லது பகல் நேரங்கள் காலையில தான் மழை வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இரவு நள்ளிரவிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும். சில இடத்துல மிதமான மழை பெய்யும். சில இடத்துல பார்த்தா கனமழையாக பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டலும் சற்றே கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இரவு நள்ளிரவுல தான் மழைக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அநேக இடங்கள் அதாவது பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழை பொழிவு 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள நமக்கு வந்து பதிவாகும். ஓரிரு இடங்களில் மட்டும் சற்று கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏன்னா மற்ற எந்த மாவட்டங்கள் நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளிலும், உள் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும், மேற்கு தொடர்ச்சியில சில பகுதிகளிலும் மழை வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கிறோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுது. அதாவது பெரிதளவுல மழை தீவிரம் இருக்காது. ஏன்னா இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மிதமானதுலேருந்து கனமழையா இருக்கும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில வந்து லேசானதுலேருந்து ஒரு சாரல் மழையிலிருந்து ஒரு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டத்தில் வானிலை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு மாலை நேரங்களுக்கு அப்புறம் எதிர்பார்க்கிறோம். வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் லேசானதிலிருந்து மிதமான மழை. பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் போல தெரியும். சில சமயங்களில் சாரல் மழை எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் சாரல் மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது ஆங்காங்கே பகுதியாக பதிவாகும். வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை வரக்கூடிய பகுதிகள்னா இந்த 4 மாவட்டம் தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் அதுவும் பகுதியாக மழை ஒதுக்கி தான் பெய்யும். சில இடங்களில் சாரல் மழை முதல் மிதமான மழை வரை உள் மாவட்ட பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு வானம் ஓரளவு மேகமூட்டம். மிக கனமழையோ அதி கனமழையோ ரொம்ப தீவிரமான மழை பொழிவோ நமக்கு வந்து இங்கே இருக்க போகிறது கிடையாது. காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். ஈரோடு, நாமக்கல், திருப்பூர் இங்கெல்லாம் வந்து காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் அல்லது பகல் நேரங்களில் கூட காற்றின் வேகம் கணிசமாக அதிகரிக்கும். அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் வான மேகமூட்டமும் காற்றின் வேகம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். மழை பொழிவுல பெரிதளவுல நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது இந்த பகுதிகள் இல்லை. அதனால நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பெரிதளவு மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது.
டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, அதாவது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழையினுடைய தீவிரமும் ரொம்பவே குறைவு. ஏன்னா டெல்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஆகஸ்ட் தொடக்கத்திலிருந்து நல்ல மழை கிடைச்சிருக்கு. எல்லா பகுதிகளிலும் மிகச்சிறப்பான மழை பொழிவு பதிவானது. அதனால எல்லா நாளுமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அடுத்து வரப்போகிற ஆகஸ்ட் இறுதியில் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது. ஏன்னா இப்போ பெய்கிற மழையை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய மழைக்கான வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஆகஸ்ட் 3வது வாரத்தில் மழையினுடைய தீவிரம் இப்போ நமக்கு குறைந்திருந்தாலும் ஆகஸ்ட் 4வது வாரம் மற்றும் இந்த செப்டம்பர் முதல் வாரங்களில் அந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக, அதாவது ஒரு 70% வரை கணிசமாக தமிழகத்தில் அதிகரிக்க போகுது. அதனால் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலும் நமக்கு பரவலாக இடிமழை காணப்படும். ஆனால் நமக்கு செப்டம்பரில் வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு பக்கம் அதிகரிக்க போகுது. செப்டம்பரில் வெயிலுடைய தாக்கமும் கணிசமாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் அவ்வப்போது மழை வாய்ப்புகளும் எதிர்பார்க்க முடியும். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த 3 மாதங்களிலும் வடகிழக்கு பருவமழை நமக்கு ரொம்பவே தீவிரமாக இருக்குது. அதிக புயல் சின்னங்கள், அதிக தாழ்வு மண்டலங்கள், அதிக காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லி அதிகமாக எல்லாமே உருவாக போகுது. தொடர்ந்து இந்த டெல்டா பகுதிகள் கடுமையாக பாதிக்கும். இந்த வருஷம் நமக்கு வந்து டெல்டா பகுதிகள், தென் மாவட்ட பகுதிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு பருவமழையில் பெரும்பாலும் டெல்டா மற்றும் வட தமிழகம், அதே சமயங்களில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மிக கடுமையாக பாதிக்கும். தொடர்ந்து இது குறித்து நம்ம வரும் நாட்களில் விரிவாக சொல்கிறோம். தற்போதைய நிலவரப்படி நமக்கு டெல்டாவில் மழை பொழிவு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. அடுத்ததாக தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் முழுவதுமாக, ஏன்னா ஊர் பேர் சொல்லன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஊர் பேர் வந்து இதில் சொல்ல முடியாது. ஏன்னா மழை தீவிரம் கிட்டத்தட்ட 95% குறைவாக இருக்குது தென் மாவட்டத்தில். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அதனால் நிறைய இடங்களில் கனமழை பார்த்துட வேண்டாம். ஏன்னா தென் மாவட்டங்கள் மழை தீவிரம் ரொம்ப குறைவு. ஏதேனும் சில இடங்களில் லேசான சாரல் மழை வரலாமே தவிர மிக கனமழை, அதிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிதமான மழை கிடைக்கும். நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்குல மிதமான மழை கிடைக்கும். மற்ற இடங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம். நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூரில் நிலவி கொண்டிருக்கு. அதே மாதிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளும் ஒரு குளிர்ச்சியான, ஒரு குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது அங்கே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி மழை பொழிவில் எடுத்துக்கிட்டோன்னா மலைப்பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை வரை விட்டு விட்டு பதிவாகும். கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் லேசான வெயில் காணப்படும். அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் நண்பர்களே. ஆகவே நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ஆங்காங்கே கணிசமாக நமக்கு பதிவாகும். ஆகவே நண்பர்களே, தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் குறைஞ்சி போயிருக்கு. வரும் நாட்களில் மழை வாய்ப்புகளும் குறைகிறது. மீண்டும் கனமழை அதிகரிக்கும் தேதிகள், அதாவது நிறைய மாவட்டங்களில் எப்போ நமக்கு கனமழை அதிகரிக்கும் அப்படிங்கிற தேதிகள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.